Hello friends, welcome back to AG Vlog. Okay friends, இன்னைக்கு வந்து சென்னையில் வந்து டே 2 ரெடி ஆகினுக்கிறோன்னா நானும் கூட சேர்ந்து ரெடி ஆகினுக்கிறேன். மேடம் வந்து இப்போது காலேஜ் போனோம் அதனால் காலக்கத்தில் எழுப்பி விட்டேன். நான் போக மாட்டேன் சின்ன குழந்தை மாதிரி அடிச்சிச்சு, அடம் பிடிச்சிச்சு. இல்லை நான் வந்து இல்லைம்மா நீ போயிடு, திருப்பி நான் சும்மா அதுக்குன்னு லீவ் போடாது, ஆஃப் டே தான் இன்னைக்கு சாட்டர்டே தானே, சரி போயிட்டு ஒரு 2 hours 1 hour இருந்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஏஞ்சி. ஆமாம் இப்போ நான் வந்து கரெக்ட் செஞ்சு இப்போ நான் என்ன சொன்னேன்னா நானும் கூட வரேன், நான் வந்து நான் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லினால மேடம் வந்து தப்புன்னு ஏஞ்சி ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ரெடி ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்துக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன ஆக போகுது ஏது ஆக போகுதுன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். யோ மேடம் எங்க போனாலும் இந்த பொட்டியா ஒன்று தூக்கின்னு வந்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வீடு பக்கத்துல இருந்தாலும் இந்த மூட்டைங்களை பாருங்களேன், எத்தனை வந்துக்கிற மூட்டைங்க பாருங்களேன். இந்த பொட்டிய ஐயோ ரொம்ப முக்கியம். இதுவே ஆச்சு, எங்க போனாலும் இந்த பொட்டி கைப்புள்ள மாதிரி தூக்கின்னு வந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க, எல்லாமே அத்தியாவசிய தேவை. ஐயோ எப்பா பாப்பா நீயும் உன்னோட மேக்கப் என்னைக்குன்னா ஒரு நாள் அதை நான் கிருஷ்ணாயில் ஊற்றி கொளுத்தா தான் போகிறேன் காண்டாயி. ஏன்னா வேற இம்பார்ட்டண்ட்டான ட்ரெஸ்க்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துன்னு வந்தால் பரவாயில்ல, இவ்வளோ பெரிய பொட்டி தூக்கிச்சு. இந்த பொட்டிக்குள்ளே என்ன ஆகுதுன்னு பார்த்தா தூக்கி அத்தை எடுத்துன்னு வருது ஃப்ரெண்ட்ஸ். நானே வந்து இதாயிட்டேன், ஐயோ யார்ப்பா நீன்னு தெரியும். போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிரேக்ஃபாஸ்ட் வந்துச்சு. பொடி தோசை ஆர்டர் பண்ணிக்கிறார் மாமா, எனக்கு அங்கேருந்து ஆர்டர் பண்ணிட்டாரு. பொடி தோசை வந்துருக்குது. இதுதான் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டு. அங்கே வர சொன்னாங்க, ஆக்சுவலி வீட்டுக்கு வர சொன்னாங்க. அதுக்குள்ளே நாங்கள் வந்து டைம் ஆயிடுச்சு இப்போ மோனா இதாகிறதுனால சரி இங்கே ஆர்டர் பண்ணிட்டாரு. ஆமாம், அதனால் பொடி தோசை வந்து சாப்பிட்டு நம்ம இங்கேருந்து ஆனால் போவோம். இங்கேருந்து இப்போ சாப்பிட்டுட்டு அங்கே போவோம், நம்ம மாமா வீட்டுக்கு போவோம். போயிட்டு அவங்கள பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு குட் மார்னிங்கை போட்டுட்டு அங்கேருந்து நான் வந்து மோனா கூப்பிட்டு போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் பிளான்னு. ஃபஸ்ட்டு இப்போ நான் சாப்பிட போகிறோம், சாப்பிட்டு நம்ம வந்து கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்பா நல்லா இருக்கா? நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பொடி தோசை சாப்பிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பொடி தோசை, கரெக்டாக இருக்கும். ஞாபகம் இருக்குதுங்க அப்பாவுக்கு. எப்போ வந்தாலும் நான் பொடி தோசை தான் இங்கே சாப்பிடுவேன், தெரிஞ்சு கரெக்டாக பொடி தோசை சொல்லிக்கிறாரு. இப்போதுக்கு நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து இங்க சாப்பிடுவோம், மதியானம் வந்து தடபுடா நாங்க சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக நான் வந்து இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். காலையில வடை பிடிக்கும், பொடி தோசை சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. பக்கத்துல கடை இருக்குதுல, அதனால நல்லா போயிருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா. ஓகே, இப்போ நான் டப்புன்னு சாப்பிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு ரொம்ப டைம் ஆயிடுதுன்னு கத்திங்குது, கிளம்பலாம். அப்படியே எங்க அப்பா மாதிரி பண்ணீங்க, அப்படியே எப்படி வெளில போனா டஸ்ட் ஆகும் தானே, மேல இருந்து எவ்வளவுதான் கத்துவேன் நானும் வாங்க வாங்க வாங்கன்னு. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும், சீக்கிரம் கிளம்பி கீழே வந்து தொடச்சு வச்சிருக்கணும். லைட்டா டஸ்ட் ஆயிடுச்சு அவ்வளவுதான். இது உள்ள எல்லாம் பேசக்கூடாது. நான் இன்னைக்கு ஒண்டி இவ்வளவு நாளா கரெக்டா போலியா காலேஜ்க்கு, இன்னைக்கு ஒண்டி துடிக்கிறா அப்படியே எங்க அப்பா மாதிரி. சை ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங். இப்பதான் வந்திருக்காங்க. இப்ப பாப்பாவும் மாப்பிள்ளையும் காலேஜ் கிளம்புறாங்க. இத்தனை வருஷம் கழிச்சு மாப்பிள்ளைய நாங்க காலேஜ் அனுப்பிச்சு விடுறோம். எவ்வளவு ஒரு பெரிய இது பாருங்க. நான் வாங்க சுத்தி காட்டுறேன். ட்ரெஸ் எதுவுமே எடுத்துன்னு வரல ஃப்ரெண்ட்ஸ். அதனால எனக்கு என்ன டிஷர்ட் என்ன வாங்கணும்னு சொல்லிட்டு நான் சொன்ன மோனாக்கு சரி அவங்க ஊர் ஃபீனிக்ஸ் மால் கூப்பிட்டு வந்துக்குது. பாருங்க, இதுதான் எங்க ஃபீனிக்ஸ் மால். எல்லாம் அதே தான், சேம் தான். பாரு, நான் தான் கரெக்டாக பெங்களூர் என்ன சுற்றிங்கிற ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் பெங்களூர் ஃபர்ஸ்ட். நான் இப்படி தான் இருக்கும் எங்கள் ஊரில். அவர் வந்து வாக்கிங் போயிட்டு போறாரு. ஃபீனிக்ஸ் மால் உள்ள தான் வாக்கிங் போவாங்களா? அவர் வீடு மேபி ஃபீனிக்ஸ் மால்குள்ள இருக்கலாம். ஃபீனிக்ஸ் மால்குள்ள எங்க இருக்குது? இங்க அபார்ட்மெண்ட் இருக்கு ஃபீனிக்ஸ் மால்குள்ள. இல்லையா வெளியா தெரியல எங்க இருக்கு. ஆனா போ சரி வாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு 2-3 டிஷர்ட் வாங்கணும். எனக்கு ஷாப்பிங் பண்ணிட்டு என்ன வாங்குறேன்னு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஆனால் நான் தான் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு இருக்கேன், இவர் ஒன்று கூட எடுக்க மாட்டேறாரு. கலெக்ஷன்ஸ் அவ்வளோ இல்லைன்னு அதெல்லாம் கேர்ள்ஸ்து. கேர்ள்ஸ் தான் பாதி இருக்கும், பர்சனல் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒயிட் பிளாக் அந்த மாதிரி தான் இருக்கு. வாங்க லைஃப் ஸ்டைல் போகலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் என் மாமனார் தேடின்னு மாமனாருக்கு தேடின்னு இருக்கீங்க. ஃபாதர்ஸ் டேக்கு வந்து எதுவும் கொடுக்க முடியல அவருக்கு நாங்கள் வந்து சடனாக வந்ததுனால நான் எதுவும் வாங்கி வைக்கல, டேடிக்கு வாங்கி வச்சுருந்தேன். சரி அதான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ. ஃபாதர்ஸ் டேக்கு வந்து மிஸ் பண்ணிட்டாங்க, ஏன்னா சடனாக வந்தார், எனக்கு தெரியல. நான் அங்கே டேடிக்கு வந்து ஷூ கிஃப்ட் பண்ணேன். ஃப்ளாஷ்பேக். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. தேங்க்யூ. God bless you. கூட மோனா இல்லை, இப்போக்கு மோனா ஊரில் இருக்குது, தெரியல உங்களுக்கு. ஸோ இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் மோனா வந்து டேடி கிஃப்ட் பண்ணியிருந்தது. ஏன் அதெல்லாம் இவ்வளோ ரிஸ்க் எடுத்துக்கிறீங்க? சும்மா ஒரு அது மோனா ஆசைப்பச்சு டேடிக்கு செய்யணும்ட்டுனா அங்கேயோ வந்து செஞ்சுக்கிறாங்க. மோனா 2 பேருக்கு சேம் கிஃப்ட் நினைக்கிறேன். அவங்களுக்கும் மாமா இல்லைங்க, அவர் அங்கே இருக்கிறதுனால என்னால் ஒன்றும் நம்ப முடியல. ஆனால் நானே பெரிய கிஃப்ட் அவருக்கு, என்னோட கிஃப்டாக அவருக்கு சொல்ல இந்த மாதிரி ஒரு பிள்ளை பெண்ணு அவருக்கு வச்சுக்கிறதுக்கு பெருமைப்பட்டவர் மாமா. நானே ஒரு கிஃப்ட் மாமா, நான் உங்களுக்கு வேற என்ன செய்கிறேன். ஸோ மோனா கிஃப்ட் இது. மோனா கிஃப்ட் சூப்பராக இருக்கு. ஆனால் எதிரில் இருந்தால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இயர் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொண்டாடலாம். அது மோனாது கிஃப்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இது என்னோட கிஃப்ட்டு. என்னோட கிஃப்ட்டு ஏன்ப்பா ஷூஸ் தான் இருக்கு, எல்லாத்துக்கும் இவ்வளோ ரிஸ்க் எடுத்துக்கிறீங்க? ஒரு ஷூஸ் இருந்தா கூட புள்ள ஏதோ ஃபாதர்ஸ் டேக்கு வாங்கி தரேன்னா வாங்கிக்கோங்க. பிளஸிங்ஸ் இருந்தால் போதும் நம்ம போதும். எங்களோட ஒரு ஆசை. வா சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு. மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன் எல்லாத்துலேயும். ஷூஸு அது அப்படியே காமிச்சிருந்தேன். ஷூஸு ஃப்ரெண்ட்ஸ் டுக்காட்டி ஷூஸு. இதுதான் டேடிக்கு நான் வாங்கி கொடுத்துருது. அது மோனா டேடிக்கு வாங்கி கொடுத்துருது. ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. எல்லாருக்கும் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. எங்கள் ஃபாதர் பண்ணினா இல்லை, எல்லாருக்கும் யார் யார் இருக்கிறீங்களோ நம்மளோட ஃபாலோவர்ஸும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸு எல்லா டேடிங்களுக்கும் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. அதனால மாமா வந்தா மாமாவுக்கு ஒரே மாதிரி ஷூ வாங்கி கொடுத்துருப்பாங்க. டுக்காட்டி ஷூ மாமா சரி டாடிக்கு வாங்கலாம் சொல்லிட்டு போலோ ஷர்ட் உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே. கரெக்ட் சைஸ். சூப்பரா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். அவரும் இதே மாதிரி ஒன்னு எடுத்துருக்காருங்க, ட்வின்னிங் பண்ணிக்காங்க. அவ வெளில போகும்போது போட்டுக்கலாம். மவுலிக்கு எஸ் இல்ல, மீடியம் நான் வாங்குவாங்க, உங்களுக்கு கொஞ்சம் லார்ஜ் வாங்குங்க. சரி சரி சரி. ஒரு மீடியம் கரெக்டா இருந்ததா? ஆமா, அவருக்கு மீடியம் எனக்கு எல்லாம் கரெக்ட். சூப்பரா இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ மாப்ள. ஆனா நான் நினைச்சேன் அப்போவே ஏதோ ஒன்று வாங்கி வருவீங்க. இல்ல நான் அங்கேயே வந்து போனேன்ல, அங்கே நான் தேடி பார்த்தேன். ஆனா நம்ம போக க்ளோஸ்ட் இல்ல, நம்ம போனது நெட்ல தான் போனோம். நாங்க நம்ம அடுத்த நாள் ஆபீஸ் போயிட்டேன், நீங்க வெளில போயிட்டு இருந்தீங்க. அதுக்கு அடுத்த நாள் ஆபீஸ் போனேன், சான்ஸ் கிடைக்கல எனக்கு. ஓகே ஓகே சூப்பர். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்துட்டு லஞ்ச் சாப்பிட்றதுக்கு முன்னாடி போயிட்டு புது வீட்டை போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா அவர் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் லாஸ்ட் டைமும் என்னால் வர முடியல, லீவ் கிடைக்கல. அந்த டைம் டே டைம்ல தான், இது வீக் டேஸ்ல தான் நம்ம எல்லாரும் அதுதான் சொல்றாங்க. வீக் டேஸ்ல மிஸ் பண்ணிட்டோம், என்னால் வர முடியல. டேடிக்கும் லீவ் இல்லை, எனக்கு இல்லை, மம்மிக்கே லீவ் கிடைக்கல. பண்ணிட்டு வர முடியாம போச்சு. டேடிக்கு லாஸ்ட் மூமெண்ட்ல ஆகல, புக்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் மூமெண்ட்ல இல்ல ஹெவி வேலை இருக்குது, பண்ண வர முடியலன்னு சொல்லிட்டு தான் வர முடியல. என்னாலே வர முடியல அந்த டைம்ல, வீக் டேஸ்னால. ஸோ அதனால நான் அப்போ பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், அதோட இப்போதான் பார்க்க போறேன். நீங்க எப்ப பாத்தீங்க? அது பேஸ்மெண்ட்ல இருக்கும்போது அவங்க பக்கத்து வீட்டுல எல்லாம் பாத்துட்டு வந்தோமே. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து போயிட்டு நம்ம வீடெல்லாம் பார்த்துட்டு, நானும் போய் மேல மாடியெல்லாம் பார்க்கவே இல்லை. ஸோ அதையும் போய் பார்த்துட்டு இவரையும் போய் காமிச்சிட்டு அப்புறம் குடுகுடுன்னு வந்து சாப்பிடலாம் அப்படின்ட்டு வந்து பிளான் பண்ணிட்டு இப்போ போய் நிற்கிறோம். நம்ம அங்க போய் மீட் பண்ணோம். வந்துட்டோம் வீட்டுக்கு. ஏதோ ஒரு காலை வைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு தான் வரேன். நான் வந்து லாஸ்ட் இது ஸ்டார்ட் பண்ணும் போது நான் அப்போ வந்தேன். பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணும் போதோ இது வந்து ஃபவுண்டேஷன் போடுறப்போ நான் வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதுக்கப்புறமா இப்பதான் ரொம்ப நிறைய வேலைகள் இருந்துச்சு, வர முடியல. அதுக்குள்ள டப் டப்னு ஏறிச்சு, ஃபாஸ்டா ஏறிச்சு. நான் உங்களுக்கு சொல்றேன் என்னென்ன இது இதுன்னு. ஓகே, திஸ் இஸ் கிச்சன்.
இது இது கிச்சன். நான் யார் அதுன்னு பாக்குறேன். பார்த்து டேடி பாம்பும் இருக்கும் அது சாமி. அவள்தான் அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் செடியெல்லாம் வச்சுருந்தோம். எங்கள் செடியெல்லாம் காற்றுல மழை நாள் தான் போயிருக்கோம். இப்போ எடுத்து நீங்கள் கட்டி கீழே உள்ள போகிறேன். பார்த்து டேடி தயவுசெய்து. எங்கம்மா? அதுதான் அந்த பீம் பேக். அங்கேயா சொன்னீங்க? இந்த மாதிரி எல்லாம் பொதார மாதிரி எல்லாம் இருந்தா கண்டிப்பா பாம்பு இருக்கும். இதெல்லாம் தயவுசெய்து கிளியர் பண்ண சொல்லுங்க. பாம்பு கிளியர் ஆகாது, உள்ள வந்துடும். அப்புறம் மணி கிளியர் பண்ணி அதோட எங்க? ஐயோ அங்கேயே தான்ப்பா இருக்கு. என்ன பாம்பா? இல்ல அங்கதான் இருந்திருக்குன்ற இருக்கிற மாதிரியே சொல்றியே. குடுக்குன்னு ஓடி போய் காருக்கு மேல ஏறி வந்துப்பேன். மேலே போய் பார்க்கலாம். ஆமா. திஸ் இஸ் கிச்சன். ஓகே. திஸ் இஸ் ஹால். இது வந்து கிச்சன், ஓபன் கிச்சன் மாதிரி. இங்க வந்து டேபிள் டாப். கிச்சனுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்ல. அதனால மா ஜூம் பண்றமா, ஜூம் உங்க பேச நானு. இதுதான் உங்க 2 பேர் ரூம். ஓகே, எனக்கு இது போதும். நான் இங்கே ஓபன் என்ன எனக்கு போறோம். அது இந்த மாதிரி பால்கனி எல்லாம் குஷி. நான் அப்பவே வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அந்த வண்டியில வந்து அங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணா உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவோம். டிஸ்டர்ப் பண்றாங்க. செகண்ட் ஃப்ளோர் போய்டுவோம். நம்ம கீழ இருந்தா மேல பேச்சுலர் பாய். பேச்சுலர் பாய் மோடியோட. ஆமா ஆமா. இந்த 2 ஆமாம்மா 2 டோர். இங்கே அந்த ரூமில் இருக்கிறவங்களும் பால்கனிக்கு வந்துக்கலாம், இந்த ரூமில் இருக்கிறவங்களும் பால்கனிக்கு வந்துக்கலாம். உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு பேச்சுலர் பாய் தான் வருவார். சும்மாவே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஆமாம். அவன் பாட்டு மொபைல் கையில் கொடுத்தா முடிஞ்சிச்சு. ஆமா சார். இந்த ரூம் டோட்டலாக இந்த ரூமோட சைஸ் 10க்கு 11. பெருசு தான். இது இங்கே வந்து வெட் ஏரியா தனியா, ட்ரை ஏரியா தனியான்னு பிரிச்சிடலாம். பாத்ரூமும் பெருசு தான். நல்லா இருக்கு. அது கூட அதுக்கு நம்ம கொடுத்துருந்தோம்னா இந்த பாத்ரூம் சின்ன டோர்ல போடுறோம். ஜான் மோனா இன் அவுட். நாங்க யாரா வந்தா அவளை கண்டுபிடிச்சிடுவாங்க. நான் உள்ள இருந்தா இன்னும் மேல போலாம். நல்லா இருக்கு. இப்போ இந்த ரூமுக்கும் மௌலிக்கும் எனக்கும் இந்த ரூமுக்கும் அந்த ரூம் மேலே இருக்க ரூமுக்கும் தான் சண்டை. நான் குட்டுக்கவே முடியாதுன்ட்டேன். இல்லாதப்ப இங்க கூட யூஸ் பண்ணிடுவோம். மோலிங்க கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது செகண்ட் பெட்ரூம், செகண்ட் ஃப்ளோர் பெட்ரூம். இது 16 பால்கனி இல்லையா? வில்லே பார். இது ஒரு பார்க் ஃபுல் போர்ஷன் மாதிரி இருக்குது. ஆமா, வாங்கி ஓடுற மாதிரி இருக்குது. அதுதான் சொல்றேன், பெருசா இருக்கு. இது உள்ள வந்து காஃபி மிஷின் வாங்கி வச்சிடுவேன், ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சிடுவேன். எல்லாமே கீழே இறங்கணும்ன்ற அவசியமே கிடையாது. காஃபி மிஷின் ரேட்லாம் கூட விசாரிச்சிட்டேன். இங்க இந்த ரூம்ல ஃப்ரிட்ஜ், காஃபி மிஷின், அப்ப கிச்சனுக்கு வேலையே இருக்காது. பா என்ன நான் பேச்சு பேசுனேன், நீ பாரு உன் மாப்பிள்ளையில இருந்து எல்லாருமே என்ன சொல்றாங்கன்ட்டு. ஆக்சுவலி இப்ப இங்க கீழே இடம் இருக்கு மாப்பிள்ள. அந்த இடத்துல நாங்க லிஃப்ட் வைக்கணும் அப்படின்னா இங்கே தான் லிஃப்ட் வைக்கணும். இங்க கீழே வந்து 7 அடி இடம் இருக்குது நம்மளுக்கு. நாங்க வெளியில வைக்கிறீங்க. ஆமா வெளியில தான். ஆனா ஏறுறது எல்லாமே கீழே இருக்கிற பெட்ரூம்ல ஓப்பனு, மேலே இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பெட்ரூம் ஓப்பனு, செகண்ட் ஃப்ளோர் பெட்ரூம் ஓப்பன், எல்லாமே பெட்ரூம்ல ஓப்பன் ஆகி வரும். அதுதான் பிரச்சனை. அவர் வாத்துக்கிட்டு எல்லாத்தையும் வளர்த்துனுங்கிறாரு அவரு. பாப்பா எங்க பால்கனி இல்லைன்னு நீ ஏதோ பாரு எவ்வளோ பெரிய பால்கனி. இங்க இருந்து பார்த்தா அந்த லேக் தெரியும். சூப்பர் லேக் வியூ. லேக் வியூ அதோ பாரு. அதை விட இப்போ செகண்ட் ஃப்ளோர்ல ரூஃப் டாப் கார்டன் பண்ணணும்ல, பண்ணோம் அப்படின்னா அங்க ஃபுல் வியூ கிடைக்கும். மேல நல்ல அங்க மெக்கானிக் ஷாப் காருது. பார்த்து பார்த்து ரொம்ப தூரம் போகாதீங்க. மேல ஆமா ரூஃப் டாப் கார்டன் மேல கார்டன் போட்டு அங்க கிச்சன் மேல வச்சலாம்னு பாக்குறேன். வெறும் மௌலி மட்டும் வர மாட்டான், நானும் சேர்ந்து. ஆனா எல்லாமே தண்ணி எங்க அவுத்து விடுவீங்கன்னு கேள்வி கேட்டாங்க முதல்லயே. செப்பரேட்டா அதுக்கு நிக்கறாங்கல மாமா. அத ஸ்விமிங் பூல் வண்டி இன்ஜினியர்ஸ். அதுதான் மாப்ள
இன்ஜினியர் கிட்ட பேசினதுக்கு தான் மேல செகண்ட் ஃப்ளோர்ல ஸ்விமிங் பூல் வைக்கலாம்னு பிளான் போட்டா நீங்க தண்ணி எங்க விடுவீங்க? ப்ரூட்டஸ் இங்கே நில்லுங்க நீங்க. அந்த இடத்துல நின்று அதான் லாரி நிக்குது இல்ல மாப்ள, அங்க நின்று பார்த்தா இங்க இது தெரியுது. இந்த ரோடு தான் அது. பைபாஸ், அந்த பெங்களூர் பைபாஸ். இந்த போர்டை தாண்டி இந்த ஓப்பன் ஏரியா வரும், அங்கே கொடி பறந்துட்டு இருக்கும். ஏடிஎம்கே கொடியோ டிஎம்கே கொடியோ அந்த கொடிக்கிட்ட அங்கேருந்து கண்டுபிடிச்சிடலாம். போர்டை தாண்டி இந்த ஓப்பன் ஏரியாவில் அந்த லாரி நிற்குது இல்லை, அந்த ஏரியாவில் அந்த ரெட் கலர் இது தெரியுது இல்லை, அங்கே எங்கேனாச்சும் நின்று பார்த்தோம் அப்படின்னா கிளியராக நம்ம வீடு தெரியும். பிரச்சனையா இல்லை, அக்கப்பப்போ கூட நல்லா. ஆமாப்பா, இது எப்படியாச்சும் இது போட்டு விடணும்ப்பா, இல்லைன்னா அந்த பண்ணிங்கெல்லாம் வந்து நாசம் பண்ணுறோம்ப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஒரு வழியாக வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு போய் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டு தூங்கிட்டு திரும்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு திரும்பி வந்துட்டோம். அதனால தான் நாங்கள் வேறு காஸ்டியூமில் இருக்கிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், வந்து குளிச்சுட்டு திருப்பி போயிட்டு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அங்கே டைம் பாஸ் பண்ணிவிட்டு திருப்பி ரூமுக்கு வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு ரொட்டீனே அவ்வளோதான். எந்திரிச்சோம், காலேஜ் போனோம், ஷாப்பிங் போனோம், அப்புறமா வீடு பார்த்தோம், வீட்டுக்கு போனோம், ரூமுக்கு வந்தோம், திருப்பி போயிட்டு டின்னர் முடிச்சோம், திருப்பி லஞ்ச் பைத்தியம். இப்ப டின்னர் தான் முடிச்சுட்டு வந்தோம். இப்போ இல்ல, வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இங்க வீட்டுக்கு போயிட்டு லஞ்ச் முடிச்சிட்டு நீங்க அந்த வீடு சொன்னீங்க. கம்ப்ளீட் ரொட்டீன் சொல்லினுறேன் நான், சிம்பிளா உங்களுக்கு சொல்லினுறேன். என்ன நடந்துச்சு மெயின், நீ துண்ணுறதே நீ சொல்ல நானு, சரியா? மெயின் என்ன நடந்துச்சு அதுதான் சொன்னேன். நீ அப்படின்னா காத்தால 6 மணிக்கு கோழி கொக்குறக்கோன்னு கூச்சு, பல்லு விளக்க போனா தப்புன்னு பேசிட்ட காணும். அப்படி பேசிருக்கிறே நீ, அவங்களுக்கு போர் அடிச்சிடும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். இது ஒரு லூஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் ரொட்டீனே இன்னைக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதான் நீங்கள் பார்த்துருந்து தான் இன்னைக்கு இவ்வளோதான் நடந்துச்சு. நல்லா ஜாலியாக தான் இருந்துச்சு. நல்லா ரொம்ப பயங்கரமாக ஒரு டைம் கிடச்சி எங்களுக்கு உட்காந்து பேசுறதுக்கு. எங்கேயும் ரொம்ப ஃபஸ்ட்டு நான் சென்னைக்கு வந்தாலே நம்ம வந்து வெளில தான் போயிடுவோம். வெளில போவோம், எங்கன்னா ஊர் சுற்றிட்டு இல்லை டின்னருக்கோ எதுனா நம்ம வந்து ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு சாப்பிட்டு தான் வருவோம். ஸோ இந்த டைம் வந்து டோட்டலி சேஞ்ச். நானே வந்து நான் சொன்னேன்னா இல்லை நம்ம ரொம்ப வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு அந்த தான் கரெக்டாக இது. நம்ம இங்கே தான் இருப்போம், ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரூமுக்கு வந்துடுவோம். வேறு டைம் எல்லாம் நம்ம அங்கே தான் இருப்போம். நம்மளுக்கு லஞ்சு, டின்னரு, பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி நம்ம ஹோட்டல்லே சாப்பிட்டோம். நாளைக்கு சொல்லிட்டாங்க வந்துடுங்க சாப்பிட்டுடலாம். ஏன்னா நான் நாளைக்கு ஒர்க் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, நீங்கள் எங்கே டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, உங்களுக்கு பிரேக் வரும்போது வந்து சாப்பிட்டு போயிடுங்க, சுட சுட சாப்பிட்டுடலாம். ஏன்னா அங்கேருந்து எடுத்துன்னு வருது டிஃபன், அதெல்லாம் வேண்டாம் சும்மா என்னத்துக்கு. ஸோ அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு. ஸோ இதுவே வந்து இன்னைக்கு பயங்கரமாக நாங்கள் என்ஜாய் பண்ணோம். ரொம்ப டைம் கிட்ஸ் பேசுறதுக்கு ஃபேமிலியாக உட்காந்துன்னு ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் பேசி. அப்படின்னா ஒரு டைம் கூட உக்காந்து என்னென்ன நடந்துச்சு, இந்த இதில் எப்படி போயின்னு இருக்க லைஃபு எல்லாமே நாங்கள் வந்து நல்லபடியாக ரொம்ப சூப்பராக ஒரு கன்வர்சேஷன் போச்சு. சூப்பராக எனக்கும் டைம் போயிடுச்சு, இதுலேயே நல்லா இருந்துச்சு. அதனால எது சொல்கிறது, வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வாஸ் த பெஸ்ட் ஐடியா ஃபார் டுடே. நாளைக்கும் வந்து நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் வீட்டில் தான் இருப்போம். நான் இங்கேயே லாகின் பண்ணிவிட்டு வேலை முடிச்சுட்டு நான் ஈவினிங் கிளம்புவேன் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக போச்சு இன்னைக்கு நாள். இதே மாதிரி நாளைக்கும் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள், நாளைக்கும் சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் டங் பிரஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இன்ஸ்டாடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.